வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன். கொரோனாக்காக கொடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, வயது தளர்வு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து தூக்க போகிறாங்க. இனிமேட்டு வயது தளர்வு 2 மைனஸ் பண்ணி முன்னாடி இருந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வரப்போகுது. அதான் முக்கியமான ஹாட் டாபிக் இன்னைக்கு இதில். ஓகேவா? அது என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்மளோட மெமோ 28ஆம் தேதி ஜூன் 28, 29ன்றது உண்மையாக பொய்யா? அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் என்ன தான் ஆச்சு? ஜூன் 6 நடக்குமா நடக்காதா? அவங்களோட வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் டோட்டலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க. சரி, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெஸ்ட் பேட்சை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஆன்லைனில் நம்மளோட ஆப்பில் டெஸ்ட் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி பிரைட் கோச்சிங் சென்டர் நம்ம ஆப் நேம் இருக்கும். அதில் விடாமுயற்சி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கும். டோட்டலாக எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஜிகே 70 டெஸ்ட், சைக்காலஜி 100 டெஸ்ட், சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட் 100 டெஸ்ட் இருக்கும், மாடல் 50 டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக 220 டெஸ்ட். ஜிகேக்கு சைக்காலஜிக்கு மட்டும் டிஸ்கஷன் இருக்கும். இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சைக்காலஜி 60 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு, அதாவது தமிழ் 10, இங்கிலீஷ் 10, மேக்ஸ் 10, சைக்காலஜி 20, டிஐ 10. அந்த எப்படி இதுவரை கேட்டாங்களோ அதே டைப்லேயே கேள்வி கேட்பாங்க. 60 கொஷின் இருக்கும். இதை மாதிரி 100 டெஸ்ட்டு ஜெராக்ஸ் உங்களுக்கு வரும். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 அமௌண்ட் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா, ஜெராக்ஸ் வேணும்னா சைக்காலஜி 100 அப்படின்னு போட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ஓகேவா? 9789110005 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படியே டெஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமோ ஜூன் 28, 29. ஓகேவா? உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஜூன் 28 அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாக தான் இருக்குது. அதை வந்து சாத்தியப்படுத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட் எவ்வளோ வேகமாக போகணுமோ அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை வந்து எந்த காரணத்தை கொண்டு ஸ்லோ பண்ணிடாதீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக கேஸ் போயிட்டு இருக்கு, அது எதுவும் உங்களுக்கு டேட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை இன்னும் கூட தள்ளி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தள்ளி போகிறத பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. ஃபுல்லாகவே எக்ஸாம் டேட்டை வந்து நினச்சி கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம அதில் எவ்வளோ டெஸ்ட் அடிக்க முடியும், என்னென்னலாம் ப்ரிப்பரேஷனை நம்ம இன்னும் விட்டு வச்சிருக்கோம், இன்னும் என்ன ரீகால் பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் அதுக்கு தகுந்த போல பிளான் பண்ணி ரீகால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த டேட்டு கன்ஃபார்ம் டேட் தான். ஜூன் 28, ஜூன் 29 கன்ஃபார்ம் டேட் தான். அதை நடத்தியே ஆகணுன்றதுல தீவிரமாக இருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு. ஓகேவா? சரி, ஏன் தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2 பேரையுமே வந்து ஒன்னா ட்ரைனிங் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது 23 பேட்சையும் இப்போ 25 பேட்சையும் 2 பேரையும் ஒன்னா ட்ரைனிங் அனுப்பணுன்றதுல குறியா இருக்காங்க. அப்படி ஒன்னா அனுப்புனா எந்த தேதியில் அனுப்புவாங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 23 பேட்ச் வந்து ப்ராசஸ் முடிகிறதுக்கு எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஜம்மு காஷ்மீர் ஜட்ஜை வச்சு ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. 3 மாதத்துக்குள்ள டோட்டல் ப்ராசஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 மாதம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை எண்டில் முடியுது. அப்போ அவங்களுக்கான ப்ராசஸ் ஜூலை எண்டில் முடிஞ்சால் மறுபடியும் அவங்களுக்கு மெடிக்கல் வச்சாகணும். ஓகேவா? அவங்களோட மெடிக்கலும் நம்மளோட மெடிக்கலும் ஒன்றா இருக்கிற மாதிரி டேட் செட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் ஜூனில் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அடுத்து ஒரு 10 நாள் 15 நாளில் ரிசல்ட் விட்டு 20 நாள் 25 நாளில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் வைக்க போகிறாங்க. மறுபடியும் ரிசல்ட் வச்சு அடுத்து மறுபடியும் ஃபிசிக்கல். அடுத்தடுத்த ப்ராசஸ் கொஞ்சம் வேகப்படுத்தி ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்மளுடைய ஃபிசிக்கல் அடுத்து ப்ளஸ் இன்டர்வியூ 2ஐயும் முடிச்சு 2 பேருக்குமே மெடிக்கல் ஒன்றா நடத்தி செப்டம்பர் 1 அல்லது செப்டம்பர் 30 இதுக்குள்ளே வந்து 2 பேரையும் ஒன்றா ட்ரைனிங் அனுப்புறதுக்கான வேலை வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால் ப்ரிப்பரேஷனை வேகப்படுத்துங்க. ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் என்ன சார் ஆச்சு? அப்போ ஏன் வந்து அதை வச்சு தான் நம்மளுக்கு தேதி வந்து பின்னாடி போகணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஜூன் 6ஆம் தேதி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் ஹியரிங்க்கு வருது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே கோர்ட்டு வந்து நம்மளுக்கு சம்மர் வெக்கேஷன் எத்தனை நாள் தான் ஒர்க்கிங் டேஸ் எமர்ஜென்சி, இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் போயிட்டு இருக்கு, ஜூன் வரை இருக்கும். எத்தனை நாள் தான் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 8 நாள் தான் கோர்ட்டே ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ணுறதுக்காக. அவங்க கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுடைய டைம் மறுபடியும் ஒர்க்கிங் டேஸ்க்கு இதில் தான் அவங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹியரிங்குமே போட்டிருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதின்றதையுமே நம்மளுக்கு போட்டுருந்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த ஹியரிங் தள்ளி போணுச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோதான், எக்ஸாம் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. சார், நம்மளுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதும் முடிஞ்சு, எக்ஸாம் டேட்டுக்குமே மெமோ வந்துருச்சு ஃபுல்லாகவே. எக்ஸாம் அடுத்து நம்மளுக்கு எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸாம் டேட்டு தான் தள்ளி தான் போகும். எக்ஸாம் டேட்டு முடிஞ்சு தான் போகணும். ஒன்று ஸ்டே ஆர்டர் வாங்கணும், இல்லை அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் இதோட ரெஃபரன்ஸில் வேற எங்கே இந்தியாவில் நடந்திருக்குன்னு சொல்லி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணி நம்மளுடைய சைடில் வந்து ஸ்ட்ராங் அப்போசிஷன் இருக்கணும். ஓகேவா? இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் மாணவர்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்போஸ் பண்ணி எதிர்த்து பேசுறதுக்கு வெயிட்டான ரெஃபரன்ஸாக டவுன்லோட் பண்ணி வைங்க. நிறையா நெட்டிலேயே இருக்குது, நிறையா தேடி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ண முடியும். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நம்மலாம் கவர்மெண்ட்டு
கவர்மெண்ட் நமக்கு ஃபேவராக பண்ணிட்டு இருக்கணும். ஒவ்வொன்றா நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு எதிராக பண்ணிட்டு நம்ம ஒவ்வொன்றும் நீதிமன்றத்தை நாடி எடுக்கிறதா இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9th படிச்சுட்டு தான் 10th ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எல்லாமே. 9th ப்ரைவேட்டில் 9th படிக்காமல் 10th வந்து ப்ரைவேட்டில் எழுதிட்டு ஒருத்தன் பாஸ் ஆகிறவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பசங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்தை நாடி தான் நீதி வாங்கினாங்க. அவங்களே யோசிக்கணும். ஒருத்தன் 10th குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, அது அவங்களே யோசிக்கணும். அதை யோசிக்காம பசங்களுக்கு இன்ஃபேவரா பண்ணிட்டு மறுபடியும் வந்து பசங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு திருப்பியும் போய் நீதிமன்றத்தை நாடுறாங்க. எதுவுமே வந்து பசங்களுக்கு ஃபேவரா கவர்மெண்ட் வந்து பண்ணலை. ஓகேவா? ப்ளஸ் முக்கியமானது, கொரோனா காலகட்டத்தில் கொடுத்த 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ இவங்க ஏஜ் 1 வருஷம், போன வருஷம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சார் 2024 நோட்டிஃபிகேஷன் கம்மிங் சூன்னு சொல்லி போட்டிருந்தீங்களே, அதை நம்பி தானே நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பட்டு இப்போ 2024 கேஸ் இழுத்துட்டு போயிட்டே இருக்கவும் நோட்டிஃபிகேஷன் விடலை. இப்போ 2025 வச்சு இப்போ 2025 படி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் எதை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்? எனக்கு ஏஜ் இப்போ கிடைக்கல, வரல. இப்போ நீங்கள் இந்த 2024 சொன்ன மாதிரி விட்டுருந்தீங்கன்னா எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லி அதை வச்சு கேஸ் போட்டால் இவங்க அதுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். 5 வருஷம் கொரோனா டைமில் கொடுத்துருந்தாங்கல்ல, 2021 ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு 2 வருஷம் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அதையே தூக்குறான். நீ வந்து நீ இப்போ 2 வருஷத்தை கூட்டி தான் நீ வந்து ஏஜ் பார் ஆகிருக்க. நான் அதையே அடிப்படையவே தூக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி அதையே தூக்குறான். அந்த ஜியோ நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. ஓகேவா? ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாமே இன்ஃபேவரபுளாக இருக்காங்க. அப்படியே இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜியோ தான். ஓகேவா? நான் மேலே எழுதியிருக்கிறத கூட அழைச்சிட்டு வைக்கிறேன். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜியோ தான். அப்படியே பாருங்க. ஓகேவா? இது தேதி காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஸ்க்ராலிங்கில் அடுத்த பேஜையும் உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே தேதி இதெல்லாமே இந்த ஜியோ கூட நான் அப்படியே உங்களுக்கு டெலகிராமில் போகிறேன். திருச்சி பிரைட் கோச்சிங் சென்டர்னு டெலகிராம் இருக்கும், டெலகிராமில் போகிறேன். நீங்கள் நல்லா கூட ஃபாலோ பண்ணிக்குவோம். இதை நல்லா வாசிங்க. ஓகேவா? இதை நல்லா வாசிச்சு பாருங்கள், பார்க்கலாம் ஃபுல்லாகவே. மேற்படி சலுகை கொரோனா பெருந்தொற்று பாதிப்பின் காரணமாக போட்டித் தேர்வுகள் தாமதமானதால் அறிவிக்கப்பட்ட சலுகை என்பதால் அச்சலுகை ஒரு முறை அறிவிக்கப்பட்ட சலுகையாக, அதாவது செப்டம்பர் 12, 2026 வரையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேர்வு முகமையால் நியமன அலுவலர்களால் அறிவிக்கை செய்யப்படும் பணியாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும். செப்டம்பர் 26ஓட இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நான் உங்களுக்கு கொடுத்த 2 வருஷம் இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மட்டும் கிடையாது, எல்லா போட்டித் தேர்வு மாணவர்களுக்குமே வந்து நான் கொடுத்த 2 வருஷத்தை நான் எடுத்துக்க போகிறேன். இனிமேட்டு பழைய ஃபார்மேட்டே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பழைய ஃபார்மேட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மறுபடி இன்னொரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே பாருங்கள். இதுதான் நம்மளுடைய இப்போ விட்டுருக்க ஏஜ் ரிலாக்ஸேஷனோட கோடு. ஓகேவா? இதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ முன்னாடி வந்து ஏஜ் வந்து 32 அப்படின்னு இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ன்னு மாறிடும். முன்னாடி 35 இருந்துச்சுன்னா இப்போ பிசிக்கு வந்து 32 கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னன்னு மாறிடும்னா 30ன்னு மாறிடும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அவங்க எல்லாத்துக்கும் 35 கொடுத்தா இப்போ 33ன்னு மாறிடும். டிரான்ஸ்ஜெண்டருக்கு 33, விடோ கேட்டகரிக்கு 35ன்னு மாறிடும். எல்லாமே அப்படியே பின்னாடி போயிடும் ஃபுல்லாக. ஓகேவா? 2 வருஷம். இப்போ அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2000 போன இது பார்த்தீங்களா? அதில் ஒரே நிமிஷம் இருங்க. இவங்க எந்த தேதி சொல்லியிருக்காங்க மென்ஷன் பண்ணி பாருங்க. அதில் செப்டம்பர் 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 2021 செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து இப்போ 2026 செப்டம்பர் 12 அடுத்த வருஷம் வர நீ எஸ்ஐ எக்ஸாம் வந்தால் எழுதிக்கலாம். பிசிஏ எக்ஸாமும் இந்த டேட்டுக்குள்ளே நான் உனக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா எழுதிக்கலாம். நீ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீ அதில் உள்ள அவைலபிளாக இருந்த அப்படின்னா. அந்த தேதிக்கு மேலே ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு வேளை பிசி நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் 2026 பின்னாடி தான் வருது, செப்டம்பருக்கு பின்னாடி தான் வருதுன்னா நீ எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக கொடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பின்வாங்குறாங்க. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி வருவோம், நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜியோவை. இதை வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் போகிறேன், நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற வாய்ப்பை நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் மாணவர்கள் உண்மையுமே பாவம் தான். ஏன்னா அவங்களால படிக்க ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி படிக்க முடியல. இப்போ நீங்கள்லாம் கன்ஃபார்மாக உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக படிக்கலாம். நான் அடுத்த வருஷம் தான் எனக்கு வருமா வரலான்னு தெரில, கன்ஃபார்மாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த வருஷத்துலேயே அவங்களுக்கு வருமா வரலையான்னு தெரில, அவங்களால முழு நேரம் ப்ரிப்பேர் பண்ணல. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு நல்லா தேடி பார்த்து அப்போசிஷன் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு தீர்ப்பு சாதகமாக கிடைக்கும். அதனால் ஓரளவு சர்ச் பண்ணி பாருங்கள், தேடி பாருங்கள். உங்களுக்கு ஃபேவராக வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகேவா? டைம் அதை மாதிரி. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். ஓகேவா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த பர்சன்டேஜை நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணணும்.
நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 95% வாய்ப்பு போயிருச்சு. மீதி ஒரு 5% தான் வாய்ப்பு இருக்குது. ஏஜ் ரிலாக்சேஷன் நம்மளுக்கு வரதுக்கு, நீதிமன்றத்தை நாடி நம்மளுக்கு வரதுக்கு. அதுக்கு அப்போசிஷன் இது நம்ம வலுவான ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சு, அந்த ரெஃபரன்ஸ் காமிச்சா தான் நம்மளுக்கு திருப்பி வாங்க முடியும். அதனால் ரெஃபரன்ஸை வெயிட்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஜிஓ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். 28, 29 கன்ஃபார்ம் தான். 2 பேருக்கும் ட்ரைனிங் வந்து செப்டம்பர் 1 அல்லது செப்டம்பர் 30 அனுப்புறதுக்காக வேகப்படுத்துகிறாங்க ப்ராசஸை. அதனால் நல்லா ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கோங்க. அதிவேகப்படுத்துகிறாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்களோட வேலையை அதிவேகப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அந்த 2023 பேட்சோட ப்ராசஸுமே சைடில் போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான அறிவிப்புமே அடுத்தடுத்து உங்களுக்கு விரைவில் வரும். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை அந்த டவுட்டை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.